தலைவன் தலைவி. ஸோ இந்த படத்தோட ரிவ்யூவை உங்ககிட்டயே விட்டுறலாம் அப்படின்னு நான் வந்து யோசிக்கிறேன். ஏன் என்ன ஒரு ரீசன் அப்படின்னா, இந்த படம் பார்க்குறவங்களோட பெர்ஸ்பெக்டிவை பொறுத்தது. ஒரு கூட்டம் எப்படி இருக்காங்க அப்படின்னா, செம்ம ஜாலியாக இருக்குது, செம்ம ஃபன்னாக இருக்குன்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிற ஒரு கூட்டம். அதே மாதிரி தேட்டரில் இன்னொரு கூட்டம் இருக்காங்க. இதெல்லாம் ஒரு படமா, ஒரு கண்டென்ட்டுமே இல்லையாடா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிற ஒரு கூட்டம். நான் 2வது கூட்டத்தை சேர்ந்தவன். அதை நான் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ படத்தை பொறுத்த வரைக்கும் யூஸ்வலான பாண்டியராஜ் படமாக இருக்கான்னு கேட்டால் அதுலேருந்து கொஞ்சம் மாறுபட்டிருக்கு. ட்ரெண்டிங்க்கு ஏற்ற மாதிரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருக்காரு. செட் ஆச்சா இல்லையாங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. பட் படம் எப்படி இருக்குது அப்படின்னா, இப்போ எல்லாருமே இந்த இன்ஸ்டாகிராம் காலகட்டத்தில் ஒரு ரீல்ஸை பார்க்கறதுல வந்துட்டு எல்லாருமே ஒரு இதாக இருக்கும். அது மாதிரி படம் வந்து ஒரு ரீல்ஸ் பார்க்குற மாதிரியே இருக்கும். ஒரு சீன் 30 செகண்ட் 40 செகண்ட் சொல்லி கிராஸ் ஓவர் ஆகிட்டே இருக்கே தவிர எந்த ஒரு எமோஷனும் செட்டில் டவுன் பண்ண விடவே இல்லை. இது படத்துக்கு பலத்தை கொடுத்துச்சா இல்லை அது படத்தை உழப்பி விட்டுச்சா அப்படிங்கிறதும் என்னால் டிசைட் பண்ண முடியல. ஸோ ஓவராலாக ஒரு படமாக இதை பார்க்கும்போது ஒரு படமாக என்னால் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்க முடியல. பட் நல்ல ஒரு டைம் பாஸ் இருந்துச்சான்னு கேட்டால் அது கண்டிப்பாக ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபாக இருக்கட்டும் இல்லை செகண்ட் ஹாஃபாக இருக்கட்டும் போன ஸ்பீடே தெரியல. படம் ரொம்ப ஸ்பீடாக போச்சு. பட் எங்கேயுமே அந்த எமோஷனை செட்டில் ஆக விடாமல் ஒட்ட விடாமல் பண்ணது ஒரு படத்துக்கு உண்டான ஒரு தன்மையை குறைச்சிருக்கோ அப்படின்ற கேள்வியும் எனக்குள்ள இருக்கு. ஸோ தலைவன் தலைவி பற்றி நிறைய விஷயம் பேசணும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் அதை பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதை பற்றின ஒரு ஃபுல் ரிவ்யூ நான் இந்த சேனலில் போடுறேன். ஸோ திஸ் இஸ் ஸோ கால் ரிவ்யூ.